வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. கற்றாழை, தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுமே தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவும். கற்றாழையை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தலைக்கு பயன்படுத்திட்டு வரலாம். கற்றாழையை வெட்டி எடுக்கும்போது அதிலிருந்து மஞ்சள் திரவம் வெளியேறும் வரை சிறிது நேரம் வெட்டிய கற்றாழையை தனியாக வச்சிருக்கணும். மஞ்சள் நிற திரவம் வெளியேறின பின்னாடி அந்த கற்றாழையோட சிறு பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதன் ஓர பகுதி எல்லாத்தையுமே வெட்டி நீக்கி உள்ளே இருக்கிற கற்றாழையை எடுத்துக்கணும். அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுக்கும்போது கற்றாழை முழுவதும் வெண்மை நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். சிறு சிறு துண்டுகளாக கற்றாழை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதையும் தனியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கற்றாழையை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும். அதுக்கு நம்ம அரைச்சி எடுத்த கற்றாழையோட 8 பங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இப்படி சேர்க்கும்போது உள்ள எதுவும் கற்றாழை துண்டுகள் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்ச்சும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை துண்டுகள் கொஞ்சம் வெடித்து நம்ம மேலேயும் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கற்றாழையை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கற்றாழை, தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா காய்ச்சணும். அது நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த பின்னாடி அதோட பொரியிற சத்தம் குறைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை எப்பவும் போல் தேய்க்கிற எண்ணெய் மாதிரியும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா குளிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரலாம். தலைமுடி ட்ரையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். தலைமுடி நல்ல அடர்த்தியாக நீளமாக வளரணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தலைமுடி வெடிச்சிருக்கு, ஸ்கேல்ப்பு ட்ரையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல தீர்வு கொடுக்கும். தலைமுடி, ஸ்கேல்ப் ரெண்டுலேயுமே இருக்கிற வறட்சி தன்மையை இந்த எண்ணெய் போக்கும். இந்த எண்ணெயை முதல் தடவை நீங்கள் தேய்க்கும் போதே தலைமுடி மிருதுவாக மாறுறத நீங்கள் உணரலாம். இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.